வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 15 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் ஷக்காலி? லக்ஷதீவு. எந்த மாநிலத்தின் நடனம் ஸ்பாபோ? லடாக். எந்த மாநிலத்தின் நடனம் சுட்கினாச் மற்றும் மருணி? சிக்கிம். எந்த மாநிலத்தின் நடனம் ஆல்காப் மற்றும் மராசியா? மேற்கு வங்கம். எந்த மாநிலத்தின் நடனம் தியோதானி மற்றும் கானோ? அசாம். ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கோயா, ஜவான், ஹோல்ஹா, பரோஜா, ஷிப்பர், லோதா, ராஜோவர், மத்தியா. B.R. அம்பேத்கர் மற்றும் நெல்சன் மண்டேலா 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ஞானேஸ்வரை பின்பற்றக்கூடியவங்கள வர்க்காரிஸ்ன்னு சொல்லுவாங்க. கவர்னர் அலுவலகம் அப்படிங்கிற கான்செப்டை இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு எடுத்துக்கிட்டோம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956ல இருந்து 61 வரைக்கும் PC மகாலனோபிஸ் மாடல்ல நடந்துச்சு. யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான உறவுகளை பகுதி 11ல சொல்லியிருக்காங்க. பிர்சா முண்டா கிளர்ச்சி 1890கள்ல சோட்டா நாக்பூர் பகுதியில நடந்துச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை கால்டன் நம்சோத் விக்ரம் சம்வத். இன்னைக்கான திட்டம் அட்டல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதமர் விஸ்வகர்மா 2023 சிறு குறு நடுத்தர நிறுவன அமைச்சகம். அம்ரித் பாரத் நிலையான திட்டம் 2023. பிரதமர் இ-பஸ் சேவை 2023 வீட்டு வசதி அமைச்சகம். மகிழா சமன் சேமிப்பு சான்றிதழ் நிதி அமைச்சகம் 2023. சம்யுக்த யோஜனா கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் 2020. பிரான்சின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? செபாஸ்டியன் லெகார்னோ. 82வது வெனிஸ் திரைப்பட விழா 2025 சிறந்த இயக்குனருக்கான விருதை வென்றவர் யார்? அனுபர்ணா ராய். 2025 அமெரிக்க ஓபன் பட்டத்தை வென்றவர் யார்? கார்லோஸ் ஆல்கரஸ். 28வது ஆசிய டேபிள் டென்னிஸ் அணி சாம்பியன்ஷிப் 2025 நடத்தும் நகரம் எது? புவனேஸ்வர். ஃபிஜி மலையை ஏறிய வயதான மனிதர் யார்? கோகுச்சி அகுசாவா. இந்தியாவின் 15வது துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சிபி ராதாகிருஷ்ணன். மொத்தம் 452 ஓட்டு வாங்கியிருக்காரு. இவர் யாரை தோக்கடிச்சாருன்னா சுதர்ஷன் ரெட்டி. மொத்தம் 300 ஓட்டு. மார்க் கார்னி கனடா பிரதமர். கமில் இட்ரஸ் சூடான் பிரதமர். கரோல் நவ்ரோக்கி போலாந்து ஜனாதிபதி. இன்கா ருகினானா லித்துவேனியா பிரதமர். செபாஸ்டியன் லெகார்னோ பிரான்ஸ். இர்ஃபான் அலி கயானாவுடைய அதிபர். சக்ஷ் வாயு சர்வேக்ஷன் 2025 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம் எது? இந்தோர் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அதுவே 3ல இருந்து 10 லட்சம் மக்கள் தொகையில அமராவதி நகரம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. 3 லட்சக்கும் குறைவான இருக்கக்கூடிய நகரம் மக்கள் தொகை பட்டியல மத்திய பிரதேஷ் தேவாஸ் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ரோகிணி கிராம பஞ்சாயத்துக்கு 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய மின் ஆளுமை விருதுகள்ல தங்க விருது வாங்கியிருக்கு. கசரகோடு 2025ஆம் ஆண்டுக்கான மீன்வளத்துறையை சிறந்து விளங்கும் விருது வாங்கியிருக்கு. பேட்டரி உற்பத்தி பிரிவில் இந்திய எரிசக்தி சேமிப்பு கூட்டணி தொழில் விருது தெலுங்கானாக்கு கிடைச்சிருக்கு. ஹெல்ஃபயர் ஏவுகணை எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது? அமெரிக்கா. இஸ்ரேல் நாடு ஐஸ் பிரேக்கர் ஏவுகணை உருவாக்கியிருக்காங்க. துருக்கி சோன்கார் ட்ரோன். அமெரிக்கா டார்க் ஈகிள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை டைபூன் ஏவுகணை. ரஷ்யா இஸ்காந்தர் ஏ ஏவுகணை. இஸ்ரேல் ராம்பேஜ். உக்ரைன் பிளமிங்கோ குரூஸ் ஏவுகணை சப்சன் ஏவுகணை. ஸ்வீடிஷ் நிறுவனம் சாப் நிம்பிரிக்ஸ் ஏவுகணை. ரைசிங் ராஜஸ்தான் முன்முயற்சியின் கீழ் எந்த வங்கி ராஜஸ்தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? பஞ்சாப் நேஷனல் வங்கி. மொத்தம் 21,000 கோடி நிதி கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் லோக் அதாலத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் ராஜஸ்தான். இந்தியாவின் முதல் அனைத்து பெண்களும் நடத்தும் கூட்டுறவு வங்கி ராஜஸ்தான்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஃபாய்சாகர் ஏரிய வருண் சாகர்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான். சிக்ஷா சஞ்சீவனி பீமா யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரதாடியா தி கேரி அப்படிங்கிறது ஜெய்சல்மார் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஹரப்பாத்தலம் ராஜஸ்தான்ல அமைஞ்சிருக்கு. எந்த நிறுவனம் நெவர் அலோன் என்ற AI அடிப்படையிலான மனநல திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? எய்ம்ஸ், டெல்லி. ஸ்பேஸ் கிட்ஸ் இந்திய நிறுவனம் சதீஷ் மிஷன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நித்தி ஆயோக் ஜல் உற்சவ் திட்டம். இஸ்ரோ மற்றும் குறைக்கடத்தி ஆய்வகம் சண்டிகர் விண்வெளி திட்டத்திற்காக விக்ரம் 3201 கல்பனா 3201 சொல்லக்கூடிய நுண்செயலை உருவாக்கியிருக்காங்க. IITM புனே பாரத் முன்னறிவிப்பு அமைப்பு. ஸ்வஸ்த் நாரி சஷக் பரிவார் அபியான் திட்டத்தை தொடங்கியவர் யார்? நரேந்திர மோடி.
அது மட்டும் இல்லாம ஏக் பேத் மா கா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. சார்லஸ் 3 மன்னருக்கு சொனமா மரக்கன்று பரிசை வழங்கியிருக்காங்க நரேந்திர மோடி. நாக்பூர் டு புனே வழித்தடத்துல இந்தியாவின் மிக நீண்ட வழித்தடமான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க.